தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் அதனை தணிப்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடை காலத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் அதிக அளவிலான மக்கள் கூட்டம் குவிந்திருக்கிறார்கள். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பொதுமக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? பொதுமக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? விவரங்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கடந்து வெப்பநிலை என்பது வாட்டி வதைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னையிலும் வெப்பத்தின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தணிக்கும் வகையில் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் விட்டு வெளியேறி கடற்கரையில் குவியக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் அதிக அளவிலான பொதுமக்கள் மாலை வேளையில் இங்கு குடும்பத்தினரும் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே போக்குவரத்து வசதி என்பது குறிப்பாக செய்யப்படவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏற்கனவே மெட்ரோ பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் கடற்கரை சாலை முழுவதுமாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மாநகராட்சியால் இங்கு ஊழியர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டண உயர்வு என்பது அதிகப்படியாக வசூலிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இங்கே கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் இங்கு பொதுமக்கள் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாநகராட்சியின் நடவடிக்கையும் காவல்துறையின் நடவடிக்கையும் என்பது அவர்களுக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் போக்குவரத்தை சரி செய்வதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒரு வழி பாதையாக மட்டுமே இது விடுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஒரு புறம் கோடை வெப்பம், இன்னொரு புறம் கோடை விடுமுறை, இவை இரண்டையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் குடும்பங்கள் இருக்கின்றனர். அந்த குடும்பத்தினர் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது சென்னையை பொறுத்த வரைக்குமே மெரினா கடற்கரை. அந்த மெரினா கடற்கரைக்கு வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்பது காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது தங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது என்றெல்லாம் குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் போக்குவரத்தினை சரி செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதெல்லாம் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.